ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்சிபி அணி நேற்று ஜெயிச்சிச்சிங்க எஸ்ஆர்ஹெச் அணிக்கு ஆப்போசிட்டாக. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா தனது 2வது வெற்றியை பதிவு செஞ்சிச்சு ஆர்சிபி அணிங்க. தொடர் ஆறு தோல்விங்க. நம்ம ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பெட்டியில் கடைசி இடத்துல தான் இருக்காங்க. அவங்க தோற்றது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வருஷம் நம்ம ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லிட்டு ஆர்சிபி அணி கப் அடிக்க மாட்டாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிறைய பேர் கலாய்ப்பாங்க, நிறைய பேர் கிண்டல் செய்வாங்க. அதெல்லாம் தாங்கிக்கணும். நம்ம ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி ரொம்ப முக்கியங்க நம்ம ஆர்சிபி டீமுக்கு. ஏன்னா நிறைய பேட்டில் இருக்குங்க ஆர்சிபி டீமுக்கு. ஒரு நோ பாலில் கோலி ஏமாற்றிருக்காங்க, ஃபோர்ஸ் ஏமாற்றிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அணிக்கா ஆப்போசிட்டாக 4 அந்த நோ பால் அதெல்லாம் ஏமாற்றிருக்காங்க வைடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரன்லலாம் தோற்றுருக்காங்க கேகேஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக. அதனால் நிறைய ஏமாற்றங்கள் இருந்துச்சு நம்ம ஆர்சிபி அணிக்கு. இந்த வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு முக்கியமாக. அந்த வெற்றியின் மூலம் நம்ம ஃபேட் டு பிளஸி ரொம்ப உருகி கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நாங்கள் தோக்கும் போதெல்லாம் நைட்டு போயிட்டு தூங்க கூட மாட்டோம், யோசிச்சுட்டே இருப்போம். நானும் கோலி மேக்ஸ்வெல் எல்லாமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். எங்களுக்கு தூக்கம் கூட சரியாக வராது. இந்த வெற்றி பெற்றது மூலம் எனக்கு இன்றைக்கி நைட்டு போயிட்டு நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம். ஏன்னா எங்களுக்கோசரம் ரொம்ப காசு குத்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிலாம் ரசிகர்கள் மேட்ச் பார்க்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்கிட்ட இருந்து வெற்றி தான் கேட்குறாங்க. அது எங்களால் தர முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த அவங்களோட ஏக்கத்துக்கோசம் தான் முக்கியமாக நாங்கள் விளையாடுறது ஜெயிக்கிறது நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேட்டில் இருந்தனால எங்களால் ஜெயிக்க முடியல. இந்த வெற்றி அவங்களுக்கு தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த வெற்றி முக்கியமாக ரசிகர்களுக்கு தான் போகணும். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கோசம் தான் உழைக்கிறோம். எங்களுக்கோசரம் அவங்க நிறைய இடத்துக்கு பார்க்குறாங்க. உண்மையாக ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி ரசிகர்கள் நான் வேறு எங்கேயும் பார்க்கல. அதனால் இந்த வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காருங்க ஃபேட் டு பிளஸி. ஆமாங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா எங்கே இந்த ஒரு நம்ம சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா, சென்னை 5 வருஷம் கப் வச்சிருக்கு, கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு 17 வருஷமாக ஒரு டீம் கப் அடிக்காத டீமுக்கு இன்னும் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக ஆர்சிபி ஃபேன்ஸ்னாவே ஒரு இது தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்சிபி அணி மொத்தம் 9 மேட்ச் ஆடி இருக்கு, அதில் 2 தான் ஜெயிச்சிருக்கு. இன்னும் 5 மேட்ச் இருக்குங்க. 5ல் 5மே ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா பிளே ஆஃப்ஸுக்கு ஏதோ ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஜெயிக்க முடியலாச்சும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம ஆர்சிபி அன்னைக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு வெற்றி தான் கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே வர போட்டியில் ஆர்சிபி நல்லா பண்ணணும், நல்லா பண்ணி ஜெயிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஆர்சிபி டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபார்மில் வந்துட்டாங்க. பட்டிதர்லாம் ஃபார்மில் இல்லாமல் அவர் நல்லா ஆடுறாரு. டுப்ளேசி ஓரளவுக்கு டிசென்ட்டாக ஆடுறாரு. க்ரீன் ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தினேஷ் கார்த்திக் நல்லா பேட்டிங் இருக்குது. போலிங்கும் இந்த மேட்ச் தாங்க ஏதோ சொல்கிற அளவுக்கு போலிங் போட்டிருக்காங்க நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ். அதனால் கண்டிப்பாக மேலே ஒரு போட்டியில் நம்ம ஆர்சிபி அணி ஜெயிக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு டீசெண்டானாச்சும் ஐபிஎல் அட்லீஸ்ட் முடிப்பாங்க நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி இந்த வெற்றி பெற்றது மூலம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.